உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசலாமா? உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? வந்துட்டு இருக்காரா? சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ் சார். சார், எங்க அண்ணனுக்கு இப்போதான் கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த நைட்ல அவரை டிஸ்டர்ப் பண்றது நீங்க சொல்லி தான் சார் எனக்கு இது ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்னே தெரியும். எனக்கு ஜஸ்ட் ஒன் டே டைம் கொடுங்க. நான் ஆடிட்டர்கிட்ட பேசிட்டு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை நானே உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுறேன். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ், இட்ஸ் மை சின்சியர் ரிக்வெஸ்ட். நீங்க இவ்வளோ சொல்றதுனால நாங்க இப்போ போறோம். நாங்க உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் தரோம். அது கூட கௌதம் பழனிசாமிக்காக தான். தேங்க்யூ சார். நாங்கள் இங்கே வெரிஃபிகேஷன் வரும்போது எல்லாம் கிளியராக இருக்கணும். இல்லைன்னா கம்பெனி எழுத்து மூடி சீல் வச்சுட்டு போயிடுவோம். டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க. சார், டாக்குமெண்ட்லாம் எடுத்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டீங்களா? ம், போகலாம். அபிஷேக், இந்த விஷயம் பெரிய ப்ராப்ளம் ஆக போகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்ன நீதாண்டா காப்பாத்தணும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ ஏன் வீணா பயப்படுற? அதுல இருக்கிறதுல பாதி டாக்குமெண்ட்ஸ் போலி டாக்குமெண்ட்ஸ்டா. டாக்ஸே கட்டாம கட்டினா மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபேக்டரி ரெனிவல் சர்டிபிகேட் கூட போலியா தான் வச்சிருக்கோம். நாளைக்கு ஒரு நாள்ல எப்படி சரியான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றது? என்ன யோசிக்கிற அபிஷேக்? ஏதாவது சொல்லு. நாளைக்கு ரெடி பண்ணலன்னா நிச்சயம் ஃபேக்டரிக்கு சீல் வச்சிருவாங்க. எங்க அண்ணன் கௌதமையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என்னது? கௌதம் சார அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? என்ன அபிஷேக், கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம சொல்ற? டே, கௌதமன் அரெஸ்ட் ஆகிறத பத்தியோ நம்ம கம்பெனி சீல் வைக்கிறத பத்தியோ எனக்கு பெரிய கவலைலாம் இல்லடா. ஆனா ஆனா எங்க அண்ணங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டா அசிங்கமாயிடும்டா. அதை நினைச்சுதான் யோசனையா இருக்கு. இப்ப என்ன பண்ண போற? யோசிப்போம். என்ன ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, சைலண்டா இருக்கீங்க? நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப பேசி பேசி இப்போ டாபிக்கே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க சொல்றது உண்மைதான். எந்த வகையிலையும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த பொருத்தமும் இல்லை. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் என் தங்கச்சிக்காகவும் நீங்க உங்க தம்பிக்காகவும் தான் இந்த கல்யாணத்தை பண்ணிருக்கோம். இந்த கல்யாணத்தோட ஒரே நோக்கம் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா எப்படி நாம வாழ்றதுன்னு புரியல. நமக்கு இப்போ கல்யாணமும் ஆயிடுச்சு. சோ நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இது வரைக்கும் நாம அப்படி புரிஞ்சுக்க முயற்சி எடுக்கவே இல்லை. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்ம வீட்டு சூழ்நிலை நம்ம ரெண்டு பேரையும் கணவன் மனைவி ஆக்கி வச்சிருக்கு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம், எப்படி இருக்க போறோம்னு நம்ம ரெண்டு பேர்கிட்டயும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனா இப்படியே எவ்வளவு நாள் இருக்க முடியும்? ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கலன்னா கண்டிப்பா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாது. நாம அப்படிதான் இருக்க போறோமா?
நான் அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆம், ஆம், நாம 2 பேரும் ஜீவா கூப்பிடுறான். பேசுங்க. ஹலோ. அக்கா, ஹாப்பி மேரிட் லைஃப்க்கா. தேங்க்ஸ்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ஆனா உன் கல்யாணத்துக்கு இருக்க முடியலங்கிற குற்ற உணர்ச்சி தான் என்னை ஒருத்திக்கிட்டே இருக்குக்கா. டேய், உனக்கு எதுக்குடா குற்ற உணர்ச்சி? நான் தானே உன்னை அனுப்பி வச்சேன். வருத்தப்படாம ஜாலியா இரு. மாயா நல்லா இருக்காளா? நல்லா இருக்காக்கா. மாமா பக்கத்துல இருக்காரா? ஒரு நிமிஷம் இரு. ஜீவா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். ஏய், கொடுங்க. ஒரு நிமிஷம் இருடா, கொடுக்கறேன். ஜீவா. சாரி மாமா, என்னால அக்கா கல்யாணத்துல இருக்க முடியல. தப்பா நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் ஓகே. மாயா எப்படி இருக்கா? பக்கத்துல இருக்காளா? இல்ல, அவ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. ஜீவா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவ சின்ன பொண்ணு, ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தி. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. நிச்சயமா பாத்துக்கிறேன் மாமா. எங்க அக்கா வெளி உலகம் தெரியாம வளர்ந்தவ. உங்க அளவுக்குலாம் அவளுக்கு அனுபவம் பத்தாது. நீங்களும் அக்காவை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. ஹாப்பி மேரிட் லைஃப் மாமா. சரி, நான் வச்சிடுறேன். சரி ஜீவா. மாயாவும் ஜீவாவும் நம்ம கல்யாணத்துல இருந்தா நல்லா இருந்திருக்கும். நாம தானே அவங்கள அனுப்பி வச்சோம். வருத்தப்படாதீங்க. அதுக்கு இல்ல, உங்களுக்கே தெரியும், மாயா எனக்கு மக மாதிரி. இது வரைக்கும் நான் அவளை பிரிஞ்சு இருந்ததே இல்லை. இப்போ அவ்வளவு தூரத்துல இருக்கான்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க. அதான் ஜீவா இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான். ஜீவாவுக்கு மாயா மேல பாசம் ரொம்ப ஜாஸ்தி. அவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான். ஜீவா மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு மாயா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நோ, மாயா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க ஜீவா கொடுத்து வச்சிருக்கணும். சாரி, ஜீவாவும் நல்ல பையன்தான். நான் எந்த தப்பான அர்த்தத்திலையும் சொல்லல. புரியுது புரியுது. ஆனா இதுல முக்கியமான ஒரு சிக்கல் இருக்கு. அதை கவனிச்சிங்களா? நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருந்தாதான் அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.